Hi guys, this is Mira. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்லைசிங் அண்ட் பேட்டர்ன் பார்க்க போறோம். இது வந்து யூனிட் 8 இன் சிபிஎஸ்சி 11th லெக்சர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்ஸ் என்னன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் முடிச்சாச்சு, ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் ஸ்ட்ரிங் முடிச்சாச்சு, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் முடிச்சாச்சு, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் முடிச்சாச்சு, அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைசிங் அண்ட் பேட்டர்ன், traversing a string and built-in methods தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ஸ்லைசிங் அண்ட் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ ஸ்லைசிங் அண்ட் பேட்டர்ன் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஸ்லைசிங் அண்ட் பேட்டர்ன்னா என்னன்ட்டு? ஓகே, நார்மலாக ஸ்லைசிங்னா என்ன? லெட்ஸ் சே ஒரு கேக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேக்கில் வந்து ஒரு பார்ட் மட்டும் எடுக்கிறீங்க. ஸோ அப்படின்னா என்ன ஸ்லைசிங்னா அதான ஒரு பார்ட் எடுக்கிறது தான் ஸ்லைசிங். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் டு ஆக்சஸ் சம் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் சப் ஸ்ட்ரிங் வி யூஸ் மெத்தட் கால் ஸ்லைசிங். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சே ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்ட்ரிங் இருக்கு. லெட்ஸ் ஏ மலையாளம் மலையாளம். ஓகே, சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ ஓகே, எனக்கு வந்து மலையாளம் வரல. லெட்ஸ் கோ வித் a different word. I'm getting confused. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் இருந்து எனக்கு வந்து ஒரே ஒரு பார்ட் தான் வேணும். லெட்ஸ் எனக்கு வந்து CATION தான் வேணும். கேஷன்ஸ் மட்டும் தான் என்னோட அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த பெரிய ஸ்ட்ரிங்கில் ஒரு பார்ட் எடுக்கிறது தான் ஸ்லைசிங். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் ஒரு கேக் இருக்குது. கேக்கில் வந்து ஒரு பார்ட் எடுக்கிறது தான் ஸ்லைசிங் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கில் ஒரு சர்டைன் பார்ட் எடுக்கிறது தான் ஸ்லைசிங். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னா யூசிங் இண்டெக்ஸ் ரேஞ்ச் மூலயமா பண்ணலாம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ வி ஆல் நோ தட் தி ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் இண்டெக்ஸிங், ரைட்? ஸோ கம்ப்யூட்டர்னு வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர்னா ஈச் ஒன் ஹேஸ் அ ஸ்லைசிங், ஐ மீன் ஈச் ஒன் ஹேஸ் அ இண்டெக்ஸ். அதாவது சி வந்து 0th இண்டெக்ஸ் இருக்க போது, அண்ட் ஜி வந்து 0th இண்டெக்ஸ், ஓ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், எம் வந்து செகண்ட் இண்டெக்ஸ், பி தேர்ட், 4 5 6 7. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸிங் நம்ம சொல்லுவோம். அண்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து 8. லென்த் வந்து 8. ஓகேவா? ஸோ லென்த் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இண்டெக்ஸ் வந்து 7, அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தி ஸ்ட்ரிங் இஸ் 8. ஓகே, ஸோ நம்ம ஸ்லைசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ string 1 returns string 1 str1 n is to m returns all the characters starting from strn till strn minus 1. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது கோலன் யூஸ் பண்ணி பண்ணலாம், அண்ட் இட் ஷுட் பி within the square bracket. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இதுதான் வந்து str1ன்னு வச்சுக்கலாம். ஸோ str1, ஸோ ஸ்டார்ட் வேல்யூ strn is to m. ஸோ n வந்து ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் m வந்து ஸ்டாப் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன், ஒரு சீக்வென்ஸ் கொடுக்கலாம். எஸ்டிஆர் ஆஃப் ஆக்சஸ் நம்ம இப்படி பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். 7னா நம்மளோட அவுட்புட் வந்து 6ன்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும்னா லெட்ஸே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பிரிண்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா str1 ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1, பிகாஸ் எனக்கு வந்து ஓல இருந்து நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்னா OMPUன்னு இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம அவுட்புட்டாக இருக்கணும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1 அண்ட் இஸ் டு, பிகாஸ் தட்ஸ் அ சின்டாக்ஸ். ஓகேங்களா? n is to mல. ஸோ m என்னது? m வந்து n வேல்யூ. ஸோ n வேல்யூவில் என்ன இருக்கும்? நம்மளுக்கு வந்து 4 இருக்கு. ஸோ 4னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா 4 - 1 3 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஸோ 5 நம்ம சொல்லிக்கிட்டோம்னா ஸோ m - 1 பண்ணாலுமே நம்மளோட STR வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்? 1:4ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அவுட்புட் வந்து OMPUன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. gives substring starting from index 1 to 4. ஓகேவா? ஸோ 1 to 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 1 2 3 4. ஸோ ELLO பிரிண்ட் ஆகும். சேம் வே. அண்ட் தென் 7:10. ஸோ 7:10னா 5 4 5 6 7 ORLD. ஓகே, ORL பிரிண்ட் ஆகும். பிகாஸ் 7 8 9 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே 3:20
இதே சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே ஒரு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் எக்ஸாம்பிள் மைட் லுக் வியர்ட். ஓகேவா? ஸோ திஸ் எக்ஸாம்பிள் மைட் நாட் மேக் சென்ஸ் டு சம் ஆஃப் யூ. ஸோ கேன் எனிபடி ப்ரெடிக்ட் லைக் என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கலாமா இதுக்கு? ஐம் டிலீட்டிங் ஆல் தி திஸ் திங். ஸோ அங்கே என்ன இருக்கு? str is to open square bracket colon 5 close square bracket இருக்கு. அண்ட் அவுட்புட் வந்து ஹெலோன்னு இருக்கு. எப்படி இருக்கும்? ஸோ என்னன்னா சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் வேல்யூ எதுவுமே கொடுக்கலனா பை டிஃபால்ட் இட்ஸ் கோனா ஸ்டார்ட் ஃப்ரம் தி 0th இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து str1 வந்து 0 to 5 இதை அசியூம் பண்ணிக்கோ. எந்த இண்டெக்ஸுமே கொடுக்கலனா. அதே மாதிரி எந்த எண்ட் வேல்யூமே கொடுக்கலனா இட்ஸ் கோனா திங்க் தட் இட் ஷுட் எண்ட் அட் தி லாஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ். அதாவது 6 to the last of the index. So 4, 5, 6 வந்து W and W ல இருந்து D வரைக்கும் இது end ஆகி world மட்டும் print ஆகுது. So that's how we got this thing. Okay, that's how we got this output. Next slide. So next topic என்னன்னா slicing with step values. So வந்து நம்ம வந்து last slide என்ன பார்த்தோம்னா we said ஒரு இதுக்கு வந்து slicing பண்றதுக்கு start value colon stop value இருக்குன்னு சொன்னோம். So next last syntax என்ன step value. So இந்த step value வச்சு நீங்க increaseனா பண்ணிக்கலாம், decreaseனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? The slicing operation can take a third index that specifies the step size. For example, str1 n is to m is to k means every kth character has to be extracted from the string str1 starting from n and ending at m minus 1. So இது பார்த்தா உங்களுக்கு புரியாது, but let's see an example. So we said 0 is to 10 is to 2. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா it skips the every alternative second word. ஓகேங்களா? ஸோ it first வந்து நம்மளுக்கு வந்து 0 to 10னா நம்ம வந்து இண்டெக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். first and 0, next வந்து second index because 0 plus 2 வந்து நம்மளுக்கு 2 plus 2 என்ன ஆகும்? fourth index plus 2 sixth index. So இந்த மாதிரி alternative index till the end என்னது 10. So 10 வரைக்கும் alternative index இது பண்ணும். So 8th index and plus 2 வந்து 9 ஆயிடும். I mean plus 2 10 ஆயிடும். So 10 வந்து வராது, plus 2 வந்து 10 ஆயிடும். பட் வந்து நம்மளுக்கு வந்து m minus 1 தானே நடக்கும். ஸோ அதனால வெறும் 9 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த 10th வேல்யூ வராது. ஸோ 0th index, second index, 4th index, 6th index and 8th index print ஆகும். ஸோ வந்து பார்த்துடலாமா எக்ஸாம்பிள் என்ன? நம்மளுக்கு வந்து hello world தான் str1 குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதோட இண்டெக்ஸஸ் என்ன? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஸோ 0th இண்டெக்ஸ் என்ன? h. ஸோ h print ஆயிருக்கா? எங்க அவுட்புட்ல வந்து h இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? செகண்ட் இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸ் வந்து l. ஸோ l print ஆகிருக்கா? l இருக்கு. ஸோ h, l and then என்ன? fourth index. fourth index என்ன? 0. ஸோ 0 print ஆகிருக்கா? இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன? சிக்ஸ்த் இண்டெக்ஸ். சிக்ஸ்த் இண்டெக்ஸ் என்ன? w. அது நெக்ஸ்ட் வந்து என்னது? எயித் இண்டெக்ஸ். எயித் இண்டெக்ஸ் என்ன? l. ஸோ HLOWL. ஸோ அதுதான் நம்மளோட அவுட்புட்டுமே. ஓகே, 9, 10, 8. ஓகே, l இல்ல 8. எயித் இண்டெக்ஸ் வந்து எயித் இண்டெக்ஸ் வந்து r. ஓகே, நாட் l இல்ல r. ஓகே, ஸோ HLOWR தான் நம்மளோட அவுட்புட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்ரி தேர்ட் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? இட்ஸ் கோனா ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகேவா? இட்ஸ் கோனா ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் பிளஸ் 3. அதாவது 0 பிளஸ் 3 வந்து 0 பிளஸ் 3 வந்து நெக்ஸ்ட் வந்து 3 வரும். பிளஸ் 3 வந்து என்ன ஆகும்? பிளஸ் 3 வந்து 6 ஆகும். பிளஸ் 3 வந்து 9 ஆகும். ஸோ வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 0th இண்டெக்ஸ் என்ன? h பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இண்டெக்ஸ் என்ன? l பிரிண்ட் ஆகிருக்கு. எஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன? சிக்ஸ்த் இண்டெக்ஸ். சிக்ஸ்த் இண்டெக்ஸ்னா w பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் நைன்த் இண்டெக்ஸ் which is again l. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் இருக்கு. ஸோ வந்து சிமிலர் வே நம்ம வந்து நெகட்டிவ்லையும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன? நெகட்டிவ் ஸ்லைசிங். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்லைசிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் ஸ்லைசிங் இருக்கு. ஸோ நெகட்டிவ் ஸ்லைசிங் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இட்ஸ் சேம் எக்ஸாம்பிள். இட்ஸ் கோனா ஸ்டார்ட் ஃப்ரம் -6 அண்ட் எண்ட் அட் -1. ஸோ ஸ்டார்ட் அட் -6னா ஸோ நம்ம வந்து அதே எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தேன் பிக்சர். அதில் வந்து ஸ்லைசிங் இன் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். -2, -3, -4, -5, -6. ஓகேங்களா?
minus 7 minus 8. So minus 6ல இருந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்து minus 1 வரைக்கும் print ஆகும். Okay, so minus இது ஃபுல்லா print ஆகிறது வந்து negative slicing. சேமே நீங்க வந்து step value பண்ணலாம். ஓகேவா? So வந்து let's say we want to reverse something. So reverse பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா start from beginning, that is start from 0 and end at the last value, that is like whatever the end value. So அதனால நம்ம அப்படியே விட்டுறலாம். Start at the first index, end at the last index and minus 1 பண்ணீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா first வந்து D print ஆகும். இப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0, லாஸ்ட் வந்து இது D. ஓகேவா. ஸோ எடுத்த உடனே நம்மளோட -1 பிரிண்ட் ஆகும் பிகாஸ் ஸ்டெப் வேல்யூ வந்து -1ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட -1 பிரிண்ட் ஆகும். -1ல என்ன இண்டெக்ஸ் இருக்கு நம்மளுக்கு, D இருக்கு. ஸோ D பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, -1 திருப்பி ஸ்டெப் வேல்யூ -2 பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு L பிரிண்ட் ஆகும். -3 பண்ணுச்சுன்னா R O W ஸ்பேஸ் O L L E H அப்படியே ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேண்டாம் லாஸ்ட் இண்டெக்ஸ் வேண்டாம், மைனஸ் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்லைசிங் கான்செப்ட்ஸ். So I hope you all are clear with the concept. So if you have any doubt, please make sure that you put on the comment box. I'm always ready to help you all. Okay, wow. So next வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா traversing using in Python பார்க்கலாம், Python using strings பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ at the end of all these slides, at the end of the unit 8, I'm going to attach a link. அந்த லிங்க்ல வந்து இந்த மொத்த லெசனுக்கும் ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிபிடியில் ஒரு லிங்க் இருக்கும், அல்லாட்டி I'll put on the YouTube as well. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் மாதிரி இது பண்ணலாம். ஆஃப்டர் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் you can just like test yourself in what all the concepts you're ready with, and most of the probably I'll make sure that all the questions are important questions as well. ஓகேவா. ஸோ வந்து அந்த டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுலேயே மார்க்ஸ் வந்துடும், and I'll also give you personal note and where you should improve. Okay, so I hope you all are like good with the concept. So if you have any doubt, make sure that you put on the comment box. Bye bye guys, let's meet in the next lecture.